அன்பார்ந்த நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக மாலைக்கோர் நோய் எப்படி வருகிறது, அந்த மாலைக்கோர் நோயை போக்குவதற்கு எப்படி நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என்று பார்த்தோம். இப்பொழுது இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நாட்டு பசும்பால் 50 மில்லி, அவுரி இலை 15 கிராம், நிலாவரை இலை 15 கிராம், மூக்கரட்டை கீரையின் வேர் 15 கிராம், மலைத்தேன் தேவையான அளவு. இந்த மருந்து தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். தண்ணீர் இளஞ்சூடாக இருக்கும் சமயத்தில் அவுரி இலையை சேர்க்கவும். அடுத்ததாக நிலாவரை இலையை சேர்க்கவும். அடுத்ததாக மூக்கரட்டை கீரையின் வேரை சேர்க்கவும். இந்த தீநீரானது 50 மில்லி வரும் வரை சிறு தீயில் வைத்து சுண்ட காய்ச்சவும். இந்த தீநீர் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது காய்ச்சாத பசும்பால் 50 மில்லி சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு மலைத்தேன் சேர்க்கவும். மாலைக்கண் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் அதிக வயிற்றுப்போக்கு, காமாலை, காசநோய், நீண்ட நாள் காய்ச்சல் இது போன்ற பாதிப்புகள் இருக்கும்போது உடலானது சோர்வடைந்து இரத்த ஓட்டம் குறையும். இதனால் கண்களுக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் பாதிப்படையும். இதனால் மாலைக்கண் நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த மாலைக்கண் நோய் வந்துவிட்டால் மாலை நேரத்தில் பார்வை குறைவாக இருக்கும் அல்லது தெரியாமல் போவதற்கு வாய்ப்புண்டு. இந்த மாலைக்கண் நோயை போக்குவதற்கு இந்த மருந்தானது அதிக அளவில் நன்மை தரக்கூடியது. இந்த மருந்தை காலையில் 100 மில்லி அளவிற்கு தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது பார்வை நரம்புகள் நன்றாக பலமடையும். அதாவது பார்வை நரம்புகளுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும். இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும்போது அந்த மாலைக்கண் நோயானது படிப்படியாக குறையும். கண் பார்வை தெளிவாக தெரியும். மாலைக்கண் நோய் பாதிப்புடையவர்கள் இந்த மருந்தை காலையில் மட்டும் தொடர்ந்து சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நாம் உண்ணக்கூடிய உணவானது சிறு குடலில் உட்கிரகிக்கப்பட்டு அதன் பிறகு கல்லீரலுக்குள் சென்று அங்கே பல பொருட்களாக பிரிந்து இரத்தத்தில் கலக்கும். அதை போல ஒருவர் மது அருந்தியவுடன் அந்த மதுவானது கல்லீரலுக்குள் சென்று 3 பொருட்களாக பிரிகின்றன. அசிட்டால்டிஹைட், அசிட்டிக் அமிலம், கார்பாக்சிலிக் அமிலம் என்று 3 பொருட்களாக பிரிந்து இரத்தத்தில் கலந்து மூளையில் சென்று அங்கே இருக்கக்கூடிய கார்டெக்ஸ் பகுதியை பாதிப்படைய செய்கின்றன. அந்த கார்டெக்ஸ் பகுதியானது பாதிப்படையும் போது அங்கே சுரக்கக்கூடிய ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஏற்படும். அதாவது டோபமைன் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் போது அதிக கோபம் வரும். அப்பொழுது சண்டை, சச்சரவு, விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. இந்த குடிப்பழக்கம் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் மதுவில் உள்ள ஹைட்ரோஃபோலிக் என்று சொல்லக்கூடிய திரவமானது இரத்தத்தில் கலந்து எப்பொழுதும் குடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திவிடும். இந்த ஹைட்ரோஃபோலிக் அமிலம் அதிகமாக இரத்தத்தில் கலந்திருக்கும் போது அந்த நபர் தினமும் குடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருப்பார்கள். குடிப்பழக்கத்தை அறவே நிறுத்துவதற்கு நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து தினசரி சாப்பிட்டு கொண்டு வரும்போது அந்த குடிப்பழக்கம் படிப்படியாக குறைந்துவிடும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள்: பாலக்கீரை
அரைத்த விழுது, கருப்பு எள், வெந்தயம், ஏல அரிசி மற்றும் வெண்ணெய், இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இப்பொழுது இந்த பொருட்களின் மருத்துவ குணத்தை பற்றி பார்க்கலாம். பாலக்கீரையில் இரும்பு, துத்தநாகம், மாங்கனீசு, மெக்னீசியம், கால்சியம், புரதம் போன்ற பல சத்துக்கள் உள்ளன. இந்த பாலக்கீரையை சாப்பிடும்போது இரத்தத்தில் கலந்து இரத்தத்தில் உள்ள ஹைட்ரோஃபோலிக் அமிலத்தை படிப்படியாக குறைக்கும். அதனால் குடிக்க வேண்டும் என்ற எண்ணமானது படிப்படியாக குறைந்துவிடும். அதற்கடுத்ததாக ஏல அரிசி. இந்த ஏல அரிசி என்பது ஏலக்காயில் உள்ளே இருக்கக்கூடிய விதைகளாகும். இதைத்தான் ஏல அரிசி என்கிறோம். இந்த ஏல அரிசியானது இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய ஸ்டீராய்டு சத்தை அதிகமாக கொண்டுள்ளது. இந்த ஏல அரிசியை தினசரி சிறிதளவு சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடலில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் சுரப்பு சமநிலையில் இருக்கும். அதனால் டோபாமைன் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் சுரப்பு குறையும். அந்த குடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை படிப்படியாக குறைத்துவிடும். அதற்கடுத்ததாக வெந்தயம். தலை உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். அந்த தலை உஷ்ணம், உடல் உஷ்ணத்தை போக்குவதற்கு வெந்தயம் அதிக அளவில் பயன்படுவதால் வெந்தயத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக கருப்பு எள். இது நாள் வரை குடித்தவர்களுக்கு உடல் பலவீனமாக இருக்கும், எலும்புகள் பலவீனமாக இருக்கும், அடிக்கடி உடலில் வலி ஏற்படும். இவற்றையெல்லாம் போக்குவதற்கும் குடிவெறியை நிறுத்துவதற்கும் கருப்பு எள்ளானது அதிக அளவில் பயன்படக்கூடியது. அது மட்டுமல்லாமல் கருப்பு எள்ளில் ஃபைட்டோஸ்டீரால் என்று சொல்லக்கூடிய சத்து உள்ளது. இந்த சத்தானது உடலில் ஏதேனும் கெட்ட கொழுப்பு இருந்தாலும் அந்த கெட்ட கொழுப்பை வெளியேற்றக்கூடியது. இங்கே குடிவெறியை போக்குவதற்கு கருப்பு எள் அதிக அளவில் பயன்படக்கூடியது. அதற்கடுத்ததாக வெண்ணெய். ஒரு சிலருக்கு அதிகமாக குடித்ததன் காரணமாக வயிற்றில் புண் வருவதற்கு வாய்ப்புண்டு. அல்சர் இருக்கும்போது இந்த பாலக்கீரையை சாப்பிடும்போது அல்சரின் தீவிரம் அதிகமாகும். அந்த தீவிரத்தை குறைப்பதற்காக வெண்ணெயை சேர்த்துள்ளோம். வெண்ணெயோடு இந்த பொருட்களெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது வயிற்றுப்புண், உடல் உஷ்ணம், தலை உஷ்ணம், ஹார்மோன் சுரப்பு, குடிவெறி, ஹைட்ரோஃபோலிக் அமிலத்தின் ஆதிக்கம் இவற்றையெல்லாம் குறைத்து குடிப்பவர்கள் படிப்படியாக அந்த குடிவெறியிலிருந்து வெளியேறி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு வெண்ணெயானது அதிக அளவில் பயன்படக்கூடியது. ஆகையால் வெண்ணெயையும் எடுத்து வைத்துள்ளோம். இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். பாலக்கீரை அரைத்த விழுது 1 தேக்கரண்டி, கருப்பு எள் 1/4 தேக்கரண்டி, வெந்தயம் 1/4 தேக்கரண்டி, ஏல அரிசி 1/4 தேக்கரண்டி, வெண்ணெய் 1/2 தேக்கரண்டி. இந்த மருந்து தயார் செய்வதற்கு முன்பாக 1 தேக்கரண்டி பாலக்கீரை அரைத்த விழுதுடன் வெந்தயம், ஏல அரிசி மற்றும் கருப்பு எள் இந்த பொருட்களை ஒன்றாக அரைத்து எடுத்து வைத்து கொள்ளவும். இந்த அரைத்த பொருளுடன் 1/2 தேக்கரண்டி வெண்ணெயை சேர்த்து நன்றாக கலக்கவும். அதிகமாக குடிப்பழக்கம் உடையவர்கள் இந்த மருந்தை 3 பாகமாக பிரித்து கொண்டு காலை, மதியம், இரவு என்று 3 வேளையும் உணவிற்கு முன்பாக சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடலில் ஏற்பட்டுள்ள பலவிதமான பாதிப்புகளையும் சரி செய்யும். முக்கியமாக ஹைட்ரோஃபோலிக் என்று சொல்லக்கூடிய திரவத்தின் ஆதிக்கத்தை குறைக்கும். அந்த ஹைட்ரோஃபோலிக் திரவமானது குறையும் போது குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் படிப்படியாக குறைந்துவிடும். அது மட்டுமல்லாமல் வயிற்றுப்பகுதியில் ஏதேனும் புண்கள் இருந்தால் அந்த புண்களை ஆற்றக்கூடியது. பித்தப்பை, மண்ணீரல், கணையம் இவற்றில் பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பை சரி செய்யக்கூடியது. கைகால் வலியை போக்கக்கூடியது. உடல் எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் காணப்படும். ஞாபக சக்தி திறன் குறைவாக இருந்தால் அந்த ஞாபக சக்தி அதிகமாக கிடைப்பதற்கும் இந்த மருந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது.